சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்து பழ வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையின் நடுவில் தர்பூசணி பழங்களை போட்டு உடைத்து வியாபாரிகள் சிதறிய துண்டுகளை எடுத்து சாப்பிட்டனர். பின்னர் தர்பூசணி குறித்து அவதூறு பரப்புவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் முழக்கம் எழுப்பினர். விவசாயம் வந்து கஷ்டப்பட்டு வந்து விளைச்சல் பண்றாங்க. இதுல போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. என்ன இருக்கு? விவசாயிகளும் வியாபாரிகளும் அழிக்கும் சதீஷ்குமார், விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார், விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார், வியாபாரிகளை அழிக்கும் சதீஷ்குமார். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் செயல்படுவதாகவும் சிறு குறு வியாபாரிகளை நசுக்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி தி பாஸ். தமிழ்நாட்டில் விளையும் தர்பூசணி பழங்களை மக்கள் தயக்கமின்றி சாப்பிடலாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அவர், சென்னையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தர்பூசணி பழங்களில் கலப்படம் செய்யப்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதே சமயம் அழுகிய கெட்டுப்போன பழங்களை மட்டுமே பறிமுதல் செய்து அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் விளையும் பழங்களை மக்கள் தயக்கமின்றி சாப்பிடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படுவதோ இது மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே, கையில் தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூவில் தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களாக தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரையில் மிக சேஃபர் ஜோனில் தான் இருக்குது. அதனால் மக்கள் தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம்.